பிரியமானவர்களே, அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றியின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கீங்களா? உங்களுக்காக விசேஷமாய் நம்முடைய திருச்சபையில விசேஷமாய் தினந்தோறும் ஜெபித்து வருகிறோம். ஆகவே நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளில் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. கவனிங்க. நீதிமொழிகள் எழுதின நீதிமொழிகளின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 5வது வசனமும் 6வது வசனமும் வாசிக்கிறேங்க. Proverbs chapter 3, the 5th and 6th இந்த வசனம் என்ன சொல்றது பாருங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருக்க வேண்டுமாம். இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கடந்த காலங்களில் சுயத்தை நம்பினதுனால சில ஆசீர்வாதங்கள் நாம் இழந்து போனோம். உண்மைதானே? ஒருவேளை சில மனிதர்களை நம்பி இருக்கலாம். சில மனிதர்கள் பேசின வார்த்தை நம்பி நாம் போன நிமித்தமாய் நம்மால் செழிப்பான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள வர முடியவில்லை. ஆனால் இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை நீங்கள் சற்று கவனித்து பார்க்க வேண்டும். வார்த்தை நீங்கள் என்றைக்கு கவனிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்க முடியும். வசனத்தை பாருங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் பேரில் நம்பிக்கையாய் இருக்க வேண்டுமாம். சில நேரம் நம்மையே நாம் நம்பக்கூடாது. நாம் எடுக்கிற டிசிஷன், நம்முடைய வாயின் வார்த்தைகள் கூட சில ஆசீர்வாதங்களை தடை பண்ணி விடுகிறது. ஆகவே நம்முடைய சுயத்தை நம்பாமல் நாம் ஆராதிக்கிற மெய்தேவனாகிய கர்த்தரை நம்பி நாம் இருக்கும்போது அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்துவது இல்லை. பாருங்கள், 6வது வசனம் சொல்றது, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நம்முடைய வழிகளில், நம்முடைய காரியங்களில் நம்முடைய கர்த்தரை நாம் நினைப்போமே ஆனால் நிச்சயமாய் நம்முடைய காரியங்களை அவர் செவ்வாய் பண்ணுவார். நம்முடைய காரியங்களில் ஆண்டவர் வெற்றி கிடைக்க செய்வார். நாம் எடுக்கிற முயற்சிகள், எடுக்கிற காரியங்களில் ஆண்டவர் கட்டாயம் ஜெயத்தை கொடுப்பார். பிரியமானவர்களே, ஆகவே நாம் எப்பொழுதும் கர்த்தரை நம்பி நாம் ஜீவிக்கும் போது நிச்சயம் நாம் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. வாழ்க்கையில் ஒருவேளை அற்புதம் நடக்குமா வேண்டுமான்னு சொல்லி ஜெபிச்சிட்டு இருக்கீங்களா? என்ன காரியத்துக்காய் ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் தேவனாகிய கர்த்தரை நம்பி நாம் இருப்போமேனால் நிச்சயம் ஆண்டவர் அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்வார். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புவோம். நிச்சயம் நாம் வெற்றியை சுதந்திரிப்போம். இயேசுவின் நாமம் நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படுவதாக. ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க, இவர்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள், எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை தந்து உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு மேன்மையும் உயர்வையும் கத்த தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு வெற்றியை தாரும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டும். உடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுப்பீராக. இந்த வருஷத்திலே அநேக நன்மைகளை உடைய பிள்ளைகள் சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருஷத்துல யார் யார் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கார்களோ அந்தந்த காரியங்களே கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென். ஆம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்பிக்கையாய் இருந்து நாம் காரியங்களை செய்வோம். நிச்சயம் உங்கள் காரியங்களே ஆண்டவர் ஜெயத்தை கட்டளிடுவார்கள். God bless you. உங்களுக்கு ஜெப குறிப்பு தேவைப்படுமானால் தயவு செய்து எங்களுக்கு கீழே நீங்கள் தொடர்பு கொண்டு 9800137332 ஆகிய நம்பர்களுக்கு நீங்கள் அனுப்புங்க. ஸோ ஜிமெயில் பண்ணுறவங்க இமெயில் ஐடியில் தொடர்பு கொண்டு இமெயில் அனுப்புங்க. கட்டாயம் உங்களுக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிப்போம். கர்த்தர் கொடுக்கிற பதிலை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி கொடுப்போம். ஆமென். God bless you.